எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஆர் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகினே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வுட்டர்னிங் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வுட்டர்னிங் டிசைன் வந்து எதுக்குன்னா, ஒரு நார்மலான ஒரு கட்டில் லெக்கு தான். அதை தான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி செய்ய போகிறோன்ற இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோட தம்ப்லைன் பார்த்துருவோம். தம்ப்லைனுக்கு அடுத்தது வந்து அவுட்புட் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. கிட்டத்தட்ட பார்த்தா 4 லெக்கு கடைசல் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து 3 லெக்கு கிட்டத்தட்ட டேமேஜில் தான் இருந்தது. ஏன்னா அவங்க கொண்டு வந்த பீஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டர்னிங் முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிராக்கு, ஒருமாதிரி அந்த கருப்பாக அந்த இதுவெல்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் இருக்குது. பட் இது வந்து எப்படி செய்கிறது, இது என்ன வுட்டில் செஞ்சது, இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ முடிக்கிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வுட் டர்னிங் மிஷினு, அதுக்கடுத்து ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸு பற்றி சொல்லணும்னு பார்த்தா பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற பென்சிலு, ஸ்கேல், அது ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸு, அதுக்கடுத்து டர்னிங்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வுட்டை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வுட்டு வந்து என்ன வுட்டுன்னு எனக்கே தெரில. எங்கள் அப்பாக்கிட்டேயும் நான் கேட்க மறந்துட்டேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லாங் சைஸ் இது வந்து டீ குட் இல்லை, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அது ஏதோ ஒரு மஞ்சளோ ஏதோ ஒரு வுட்டு பேர் சொன்னாங்க. ஏதோ அது என்னமோ மஞ்சள் ஏதோ தூள்லாம் வருமே அதுமா பேர் தெரியல. ஃபஸ்ட் என்ன பண்ணால் அந்த வுட் எடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நாளாக கட் பண்ணோம். நாளாக கட் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸ் வந்துடும். அந்த சைஸ் வந்தோடனே என்ன பண்ணால் லைட்டாக ப்ளைனிங் பண்ணிடணும். ப்ளைனிங் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த வுட்டில் பார்த்தீங்கன்னா டேமேஜஸ், நான் மோஸ்ட்லி என் கிளைண்ட்டுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்தமாரி வுட்டு டேமேஜ் ஆன வுட்டு கொண்டு வரனால என்ன வச்சு பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் பண்ணுற எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம வுட் டர்னிங் டூல்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது பெருசாக பேர்ந்துன்னு வந்துடும். அதனால் வந்து அந்த டேமேஜ் பொசிஷன் பார்த்து என்ன பண்ணணும்னா பார்த்து வுட் டர்னிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறேன்னா மோஸ்ட்லி வந்து டேமேஜை கொண்டு வராதிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட வுட் டர்னிங் மிஷின்ஸ். ஆக்சுவலாக ஒரு ஓல்டு மாடலே கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு இருக்கும் இந்த மிஷினுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் பெருசாக வச்சுக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கெல்லாம் பண்ணி கொஞ்சம் க்ளீனாக பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தமாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேமேஜ் வுட்டை தான் இன்றைக்கி வந்து வுட் டர்னிங் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா மோஸ்ட்லி நல்ல வுட் டர்னிங் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிங்கன்னா டேமேஜ் வுட்டு வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக இது பண்ணோம். அதேமாரி வந்து டூல்ஸு எதுக்கு எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரே டூல்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு நான் குறையெல்லாம் சொல்லவே இல்லை அவங்கள. பட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வுட் டர்னிங் பற்றி கற்றுணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை தான் யூஸ் பண்ணோம். மோஸ்ட்லி எங்கள் அப்பா கிட்டே போய் நான் கூட போய் ஒரு டைம் வுட் டர்னிங் எப்படி பண்ணுறது ஒரு டைமு பார்த்தா கையில் செம்மடி வாங்கிட்டு வந்து அதோட வுட் டர்னிங் வந்து அவ்வளோவா நான் கற்றுக்கல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான வேலை தான் வுட் டர்னிங் பார்த்தேன். ஏன்னா ஒரு லெக்கு என்ன டிசைனில் கடைசல் பண்ணுறோமோ அதுதான் வந்து அடுத்த லெக்கும் கடைசல் பண்ணுவாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அவங்களும் மட்டும் தான் வந்து கரெக்டாக தெரியும் என்ன டெப்த்து என்ன ஆகும், அது வந்து அவங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நம்ம போய் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு பார்த்தா ஒரு ஸ்டிக்கில் வந்து நம்மளுக்கு என்ன டிசைனுமோ அது வந்து ஒரு மார்க் மாரி போட்டு வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா குத்தூசி ஏற்றி என்ன பண்ணால் கரெக்டாக எந்தெந்த கர்வ் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் குத்தூசியில் ஒரு மார்க் போடுறோம். அதேமாரி குத்தூசியில் வந்து டெப்த்து இருக்குது. அந்த டெப்த்து வச்சு தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து கரெக்டாக பெண்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உளி இருக்குது தெரியுமா, இது வந்து காடி உளி யூஸ் பண்ணுவாங்க. அந்த காடி உளி காடி உளி மோஸ்ட்லி காடிக்கு யூஸ் பண்ணலாம், பட் இதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதை வச்சு என்ன பண்ண சின்ன டர்னிங் அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்வ் வந்து கரெக்டாக வைக்கணும். இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு இதுவில் வந்து போட்டோன்னா ரொம்ப பெருசாகிடும். அதுக்கடுத்து இப்போ யூஸ் பண்ணுற டூல்ஸாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் பெண்டு வந்து உடனே ஆழமாக இறக்கிறதுக்கும் சரி, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து வரும் தெரியுமா, அந்த ப்ரொப்போஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் அது பேரெல்லாம் நான் கேட்டுக்காதான் மறந்துட்டேன். பேர் கேட்காம யூடியூப் சேனலில் வீடியோ போகிறேன், நீங்கள் என்ன சொல்லலாம். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் வந்து எல்லா டூல்ஸு பேரையும் கரெக்டாக நோட் டவுன் பண்ணி வந்து உங்களுக்கான கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தா இந்த வீடியோவே 12 நிமிஷம் வீடியோ. பட் என்ன பண்ணிட்டேன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் அப்படியே வீடியோ எடிட்டில் பண்ணி வச்சேன்னா என்ன பண்ணால் உங்களுக்கு சிம்பிளாக தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான டிசைன்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அதாவது ஒரு கிளியர் வுட்டில் வந்து செஞ்சால் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வெயிட் பண்ணுங்கள். அது வந்து ஃபுல் வீடியோ. ஏன்னா ஒவ்வொரு டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது வந்து அதில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டூல்ஸோட பேரும் அதில் மென்ஷன் பண்ணுறேன்.
ஆக்சுவலாக வுட்டர்னிங் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என் சேனலில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் சரி, கட்டில் காலும் சரி, எல்லா பற்றின வீடியோவும் போட்டிருப்பேன். அது பார்க்கணும்னு அவசியங்களா மேலே லிங்க்லேயே ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். ஃபைனலாக நம்ம போய் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் பண்ணுவோம். இது தான் அங்கே வுட்டர்னிங் டிசைன் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த டேமேஜ் ஆன பீஸ் தான் இது நான் காமிச்சல ஒரு டேமேஜ் பீஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டர்னிங் பண்ணோம். பட் ஆனால் அந்த மோஸ்ட்லி அந்தளவுக்கு டேமேஜ் எதுவுமே ஆகலை. ஓரளவுக்கு பரவாயில்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. பட் 3 பீஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. பட் ஆனால் அது வந்து நம்மளோட மிஸ்டேக்ஸ் இல்லை. அது வந்து ஆல்ரெடி பீஸ்லேயே வந்து அந்த மாதிரி தான் இருக்கனால என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளைண்ட்டுக்கிட்ட நாங்கள் சொல்லியும் கிளைண்ட்னா பரவாயில்ல கடைங்க பார்த்துக்கலாம் சொல்லிட்டாரு. அதனால தான் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கடைசல் டிசைன் பண்ணியாச்சு. பட் ஆனால் டிசைன்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக வந்துச்சு. மறக்காமல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற வீடியோக்கு வந்து நான் கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல் ப்ளஸ் ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுலேயும் எடிட்டிங் ஒர்க் பண்ணோம், இதில் எடிட்டிங் ஒர்க் பண்ணோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. ஓகே பாய். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.